மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்ட விவகாரத்தில் அன்புமணி தெரிவித்த கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதிய விளக்கம் அளித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற காலங்களில் தமிழக மக்கள் அதிக எம்பிக்களை பாஜக கூட்டணிக்கு கொடுக்கும்போது நாம் உரிமையோடு நிதியை கேட்டுப் பெறலாம் என்பதை அன்புமணி தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் நிலைமையை எடுத்துச் சொல்லி தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விட்டுவிட்டு கூட்டத்தையே முதலமைச்சர் முற்றிலுமாக புறக்கணித்தது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாக அண்ணாமலை கூறினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழகத்தின் சித்தாந்தம், கொள்கைகள் பற்றியெல்லாம் தெரிய வேண்டும், அதன் பிறகுதான் கருத்து சொல்ல முடியும் என்று கூறினார். முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசட்டும். தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு இருக்கின்றோம். மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கூட்டத்துக்கே போகாம அரசியல் செஞ்சா எப்படிங்கன்னா, இது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டதுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அதை ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் சொன்ன காரணம் உண்மையா அல்லது மிஸ்லீடிங்கா, அல்லது முதலமைச்சர் சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவுக்கு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையும் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது.